அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இறை செய்திக்கு செவிசாய்க்க அனைவரையும் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிவுள்ள இறை வார்த்தைகள். வாரத்தின் முதல் நாள் அன்று அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் அற்புதமான ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரை மகிழ்ச்சியாய் சந்திக்க, ஆண்டவர் பேசுவதை மகிழ்ச்சியாய் கேட்க வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மகிழ்ச்சியா தேடி வந்திருக்கிறவங்க சத்தமா சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட். வீட்டில் வேலை இல்லை சாமி, அதனால வந்தேன், கவலையோடு வந்திருக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியாமல் வந்திருக்கிறேன், அவங்களாம் சேர்த்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டீங்க, சரி, ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த ஒரு சமூகமாக நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க. ஃபாதர் இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறார். என்ன தலைப்பு தெரியுமா? அது நீ தாயா பேச போற, நீ தான் பார்த்துட்டு வந்திருக்கணும், பேச போறவங்க தானே பார்த்துட்டு வந்திருக்கணும், என்னட்டெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறீங்க. பாவ சங்கீர்த்தனம் அவசியமா, மனமாற்றம் மட்டும் போதுமா? இதுதான் ஃபாதர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாவ சங்கீர்த்தனம் வேணுமா? வேணுமா? ஆமாம் சாமி, எல்லாம் இருக்கிற போது அதையும் வச்சுக்கிட்டா நல்லது தானே, 10ஓட 1 11 இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கலாம். பாவ சங்கீர்த்தனம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. நமக்கு மொத்தம் 9 அருட்சாதனம் இருக்குதா? 9 அருட்சாதனம் இருக்குதா? இருக்கு. கொஞ்சம் பேர் 7ங்கிறாங்க, கொஞ்சம் பேர் சாமியார் என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்குன்னு அவங்க போய் ஷார்ட் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம நவநாள பக்தி முயற்சியை முடிச்சிட்டோம், நமக்கு மோட்சம் திறந்திருக்குது, அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரோட இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எங்கே தான் இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கிறீங்களா, இங்கே இருக்கிறீங்களா? சரி, எல்லாம் இங்கே வந்துருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதனால தான் ஃபாதர் என்னை தூரத்துலேருந்து கூப்பிட்டுருக்கிறார். இந்த தலைப்பை இந்த மாதிரி கிறுக்கு பையன் தான் ஒழுங்காக பேசுவாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறார். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நம்மளை கிறுக்கு பையன்ற எவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு மட்டும் சத்தம் பெருசாக வருது. சாமியாரை சொல்லணும்னா அதில் ஒரு சந்தோஷம். பரவாயில்ல. அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அது மன்னிக்கப்படாது அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய கட்டளையை இயேசு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கொடுத்த கட்டளை வெறுமையாய் போக முடியாது. இன்னைக்கு திருப்பலி அது யார் கொடுத்த கட்டளை? ஆண்டவராக இயேசு கொடுத்த கட்டளை. அதனால தான் அதை இவ்வளவு அழுத்தமாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். டெய்லி பூச வைக்கிறோம்.
அப்போ இந்த பாவ மன்னிப்பினுடைய அடையாளமும் இந்த திருச்சபையில மிக முக்கியமான இடம் வகித்திருக்கிறார். அதை நாம் எப்படி அணுகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு அலசி பார்க்கணும். யார் அலசி பார்க்கணும்? இங்க வந்திருக்கிற எல்லாருமே. ஏன்னா எல்லாருக்குமே இந்த அருட்சாதனம் தனிப்பட்டது. 9 அருட்சாதனம் நம்மகிட்ட இல்லை, 7 அருட்சாதனம் தான் இருக்குது. அந்த 7 அருட்சாதனத்துல இந்த ஒப்புரவு அருட்சாதனம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அருட்சாதனம் முக்கியமான அருட்சாதனம். இந்த அருட்சாதனம் தேவைதானா அப்படின்னா கண்டிப்பா தேவை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இப்ப கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்மளுடைய மதத்திலேயே கத்தோலிக்க சபையிலேயே கத்தோலிக்க திருச்சபையிலேயே இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா, இந்த பாவ சங்கீர்த்தனம் தேவையா? தேவையில்லை. நேரா பேசிக்கலாம், ஆண்டவர்கிட்ட நேரா பேசிக்கலாம். பாவத்தை போய் இன்னொரு மனுஷன்கிட்ட போய் சொல்லணும், சாமியார்கிட்ட சொல்லணும்னா எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. நம்ம தனிப்பட்ட விதமா செய்த பாவத்தை போய் ஒரு குருவானவர் இடத்துல சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட நேரா சொல்லிக்கலாம் அப்படின்னு, நேரா சொல்லிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பாவ சங்கீர்த்தனம் பக்கம் வரதே இல்லை. பல வருடங்களாக பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எப்பெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்றேனோ அப்ப நீங்களும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். சொல்லலாமா? இது கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா? நல்ல வார்த்தை. ஆனால் ஒரு சிலரால் சொல்ல முடியாது. யாரால் இது சொல்ல முடியாது? கடவுளை யாரால் புகழ முடியாது? பிசாசு யார் உள்ள உட்கார்ந்துருக்கோ அவனால் சொல்ல முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா, அவங்க இங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க. ஒருமுகப்படுத்துதல் இல்லை. பிசாசு என்ன செய்வான்? இது ரொம்ப முக்கியமான தலைப்பு, இதை கேட்காதபடி உங்களை வெளியே கொண்டு போயிடுவான். அதனால நீங்கள் வெளியே இருக்காதபடி பார்த்து கொள்ளுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்களை பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி கரங்களை மார்பில் வைங்க. பரிசுத்த ஆவிகிட்ட நம்ம சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சிறப்பான இடத்தையும் இந்த ஆலயத்தையும் இந்த அரங்கத்தையும் இங்கே கூடி நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இடத்துல நம்முடைய ஆவியின் வல்லமை நிரம்பட்டும், நம்முடைய இரக்கத்தின் ஆவி நிரம்பட்டும். பிள்ளைகள் எல்லோருக்கும் வல்லமையான இந்த வார்த்தையினுடைய இந்த அருட்சாதனத்தினுடைய ஆசீர்வாத கிருபை கடந்து செல்வதாக. எல்லோரும் பரிசுத்த ஆவியே என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. வல்லமையின் ஆவியானவர் என்னை தொடுங்கப்பான்னு கூப்பிடுங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிற வார்த்தை, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற அருட்சாதனத்தினுடைய அடையாளத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆற்றல் கொடுங்க தகப்பனே. பரிசுத்த வல்லமையின் ஆவியானவர் இங்க இருக்கிற எல்லோரையும் நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த அருட்சாதனத்தை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் எங்களை மூடி வைத்திருக்கிற, தீமையின் அதிகாரத்துக்குள் சிக்க வைத்திருக்கிற பிசாசின் எல்லா தந்திரங்களையும் தேவரீர் முறியடிப்பீராக. உம்முடைய தெய்வீக கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லோரும் சொல்லுவோம் ஆமீன். பாவ அறிக்கை செய்யப்பட வேண்டுமா? பாவ சங்கீர்த்தனம் தேவையா? மனமாற்றம் மட்டும் போதுமா? கண்டிப்பா மனமாற்றம் வேண்டும். அது எதன் வழியாக தேவைப்படுகிறது? மனமாற்றம் எதன் வழியாக எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தா இந்த அருட்சாதனங்கள் வழியாகத்தான். அதுல ஒரு முக்கியமான அருட்சாதனம் தான் இந்த ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் அப்படி சொல்ற காரியம். சாலமோனின் ஞான நூல் சொல்லுகிறது, 7வது அதிகாரம் 28வது இறைவசனம் என்ன சொல்லுது? ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது, பாத்தீங்களா, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. அப்போ ஞானத்தோடு நம்ம வாழணும், அப்பதான் கடவுள் நம்ம மீது அன்பு செலுத்துவார்.
அப்ப இந்த ஞானம் எங்கே குடிகொள்கிறது? பாவம் இல்லாத இடத்துல தான் ஞானம் குடிகொள்ளும். பாவம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்க முடியாது. அப்ப இந்த பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? களைந்து விட்டு ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து வர முயற்சிக்க வேண்டும். நம்மளால பாவத்தை ஒன்றும் கழுவ முடியாது, கடவுள் தான் கழுவுறாரு. ஆனால் பாவத்தை களைவதற்கு முயற்சி செய்வது நம்முடைய கடமை. அதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. நம்ம எல்லாருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பக்தி உள்ளவர்கள், பரவசம் உள்ளவர்கள், நம்ம எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். ஆனாலும் நம்மில் பலரை இந்த உலகத்தின் தெய்வம் பிசாசு இந்த உலகத்தை தான் தன்னுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருக்கிறான். அவன் என்ன வச்சிருக்கிறான்? பணம் வச்சிருக்கிறான், அதிகாரத்தை வச்சிருக்கிறான், அவன் பெருமையை வச்சிருக்கிறான். இப்படி பாவத்தினுடைய எல்லா அடையாளத்தையும் அவன் வைத்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்யறான் பாருங்க, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. உலகத்தின் அறிவு கடவுளுடைய அறிவு. கடவுளுடைய அறிவை குறித்து ஞானத்தை அவன் முழுசா நம்ம கிட்ட இருந்து மூடி வச்சிருவான், குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இதைத்தான் பிசாசு செய்யறான். இதை செய்யும் பொழுது நமக்கு ஏன் இதை செய்கிறோம், எதற்காக இதை செய்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு செயலை செய்வது போல அது வேணும்னா செய்வோம், வேணும்னா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே கொண்டுட்டு வந்து வைக்கிறான். அப்போ இந்த பாவத்தினுடைய நிலைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எசையா புத்தகத்துல 1வது அதிகாரம் 18வது இறைவசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். இதெல்லாம் ஆகும். வழி இருக்கிறது, வழி இல்லைன்னு நினைச்சு கொள்ளாத, வழி இருக்குது. அப்ப நீ என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்தால் ஆண்டவர் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில பேர் வாயை மூடிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட் சத்தமாக சொன்னீங்கன்னா உங்கள் பக்கத்தில் 10 பேருக்கிட்ட இருக்கிற பேய் ஓடி போயிடும். உங்களால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் காப்பாற்றப்படுவாங்க. தேவ பிள்ளைகளை பாருங்க, எதிர் கிறிஸ்துவின் மனநிலை. அந்த கிறிஸ்து வரப்போறான், அந்த கிறிஸ்து வரப்போறான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி வரப்போறான்? கொம்பு வச்சுக்கிட்டு, வால் வச்சுக்கிட்டு, நெத்தியில் 666 நம்பர் போட்டுக்கிட்டு, இப்படி போட்டுக்கிட்டு வருவானா? இல்லை. அவன் நம்மளை மாதிரி வந்து நமக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பான். இயேசு இறைவார்த்தை சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல, இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். அப்ப அவன் என்ன செய்யறான்? இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாதபடி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யாதபடி உன்னை பார்த்துக் கொள்வான். பக்தி முயற்சியெல்லாம் இருக்கும், ஜெபமெல்லாம் ஜெபிப்போம், ஜெபமாலையெல்லாம் சொல்லுவோம். எந்த இடத்துல இயேசுவை உண்மையாய் ஒருத்தர் அறிக்கை செய்ய வேண்டுமோ அந்த அறிக்கையை அவன் செய்ய விடவே மாட்டான். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த தேவ பிள்ளைகளே, அதுக்கு தான் இன்னைக்கு இந்த பாவ அறிக்கையில் என்ன நடக்குது? நீங்கள் இயேசுவினுடைய மிகப்பெரிய அளவிட முடியாத அந்த இரக்கத்தை அறிக்கை செய்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் பாவ அறிக்கைக்கு போய் முட்டி போடும் போது சத்தமா நீங்க சொல்றதில்லை, அங்க இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு கத்துறது இல்லை. அங்க நீங்க பாவத்தை அமைதியா சொல்றீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க. அந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அளவிட முடியாத, எப்படி விண்ணகமும் பூமியும் வானமும் பூமியும் பறந்து விரிந்து கிடக்குதோ அதே போல இருக்குதான் கடவுளுடைய பேரன்பு. அந்த பேரன்புக்கு நீங்கள் சாட்சிகளாக அந்த இடத்துல முட்டி போட்டிருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அதனால தான் நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். நீ எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? உங்க பாவத்தை ஒரு வார்த்தையும் இல்லாம மன்னிக்கிறார். குருவானவர் உங்க தலையில கொட்டுறாரா? சாமியார்ட்ட போய் ஃபாதர் நான் என் புருஷனை சொம்பால அடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது புருஷனை போய் அடிப்பியா அப்படின்னு அடிச்சிருக்கிறாரா? ஃபாதரு அடிச்சிருக்கிறாரா? வீட்டுக்காரரை சொம்பால் அடிச்சவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் அடிச்சிருக்கிறோம். அடி வாங்கினவங்களாம் சத்தம் போடாமல் இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் உங்களெல்லாம் நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் மன்னிச்சிடுவார். ஃபாதர் கோபத்தை கூட காட்ட முடியாது அந்த இடத்துல, அப்படி தானே? பாருங்க, இன்னைக்கு இந்த பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருட்சாதனம் அப்படிங்கிறது ஒரு முடக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஒரு பொய்த்தனம் அதுக்குள்ளே வந்துருச்சு. அதில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உள்ள கிடக்கு. பாவ சங்கீர்த்தனத்துக்கு மக்கள் போகிறதே இல்லை. வீட்டிலேருந்து அம்மா ஆள் அனுப்பிச்சி விடுறாங்க, பையன் அனுப்பி விடுறாங்க, போய் பார்த்துட்டு வா சாமியார் பாவ சங்கீர்த்தன தொட்டியில் உட்கார்ந்துருக்கிறாரா அப்படின்னு. சாமியார் அரை வீட்டிலேருந்து ஆல்டர் பாய் பீட பணியாளர் அனுப்பிச்சி விடுறாரு, டாய் போய் யாராவது வந்து வரிசையில் நிற்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாடா அப்படிங்கிறார். 2 பேரும் பார்த்துட்டு வராங்க, எம்டியாக போயிடுது. பாவ சங்கீர்த்தனம் நடக்கிறது இல்லை. இவனு வந்து இல்லைங்கிறான், அவனு வந்து இல்லைங்கிறான், 2 பேரும் வீட்டில் உட்காந்துருக்கோம் ஜம்முன்னு. பார்த்தீங்களா? இன்னைக்கு பாவ அறிக்கையினுடைய ஒரு ஆழமான நிலை புரியப்பட வேண்டும். பைபிள் சொல்லுது பாருங்க, விவிலியத்துல இருந்து தான் நிறைய பேசுறோம். இதுக்கு மேலேயும் உங்களை யாராவது கன்வின்ஸ் பண்ண முடியுமா? எங்களுக்கு தெரியல. இந்த டாபிக்கே ஒரு கன்வின்சிங் டாபிக் தான். பாவறிக்கை நம்ம செய்யணுமா, செய்யாம நேராவே பண்ணிக்கலாமா? நிறைய பேர் இன்னைக்கு சபையாருடைய இடையூறுகள் நம்ம இடத்துல நிறைய வந்துருச்சு. அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் உங்க இதில் இதை வச்சிருக்கிறீங்க? என் வீட்டில் என்ன இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அடுத்த வீட்டில் எல்ஜி டிவி வச்சிருந்தா நீ எல்ஜி டிவி வாங்கி வைக்கணும்னு இருக்குதா? உனக்கு பிடிச்சது சாம்சங், அதை நீ வாங்கி வச்சுக்கிற. அடுத்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்னு அவங்க விரும்புறத அவங்க வாங்கி வைக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள என்ன இருக்கணும்னு என் திருச்சபை எனக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த வீட்டினுடைய அதிகாரிகள், எனக்கு முன்னாடி இருந்த என் தாத்தா பாட்டி மூதாதையர்கள் எனக்கு வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இதெல்லாம் நீ ஏன் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா நம்மால குழம்பி போயிடுறான். கத்தோலிக்க திருச்சபை கற்பித்திருக்கிற சத்தியங்களை நம்ம நம்புறோம். அது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம். அப்போ இந்த கத்தோலிக்க திருச்சபை கொடுத்திருக்கிற அற்புதமான அடையாளத்தில் ஒரு மிக முக்கியமான அடையாளம் எது? இந்த பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நல்ல கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், பிரைஸ் தி லார்ட். நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க முடியாது சாமி, பிரைஸ் தி லார்ட். எதிரி இங்கதான் இருக்கான், இந்த பின்னாடி தான் உட்காந்துருக்கான். என்ன சொன்னாலும் நம்ம எதிர்த்து சொல்லிக்கிட்டே இருப்போம், சாமியார் விடப்படாது அப்படி. பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்க ஆர்வமா இருக்கிறாங்க. எண்ணிக்கை நூல்ல 5வது அதிகாரம் 26வது இறைவசனத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே, ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே அப்படிங்கிற ஒரு இறைவசனம் பைபிள்ல இருக்கிற. உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே. எண்ணிக்கை 5:7 சொல்லுது, அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும், தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு அத்துடன் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல தாண்டி வந்துட்டோம். பழைய ஏற்பாட்டிலேயே இந்த பாவத்தை அறிக்கை செய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இவ்வளத்தையும் நம்ம திருச்சபை வந்து திடீர்னு ஒரு ராத்திரி கனவு கண்டுகிட்டு பாப்பரசர் உடனே இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை வச்சுக்கப்பா அப்படி சொல்லல. நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்? நம்மளுடைய ரூட், பாரம்பரியம்னு சொல்றோமே, அது ரூட் எங்க? அந்த வேர் எங்கே ஓடுகிறது? பழைய ஏற்பாட்டினுடைய வழிபாட்டு முறையிலிருந்து வருகிறது. பாருங்க, அங்கிருந்து தான் இது நமக்கு கிடைக்கிறது. திருப்பாடல் 32:3 என்ன சொல்லுது பாருங்க, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. குணம் கிடைக்கல. என் பாவத்தை நினைச்சு நான் கதறி அழுதுகிட்டு இருந்தா என்ன கிடைக்கும்? எலும்பெல்லாம் கலண்டு போயிடும், வியாதி அதிகமாகும், வெறுமை அதிகமாகும். அப்போ நான் அறிக்கையிடாதவரை, அப்ப என்ன செய்யணும்? நான் அறிக்கை செய்யணும்.
தானியேல் நூல் 9:4 சொல்லுது, என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடியது. பார்த்தீங்களா? அறிக்கையிட்டுனா என்ன? அறிக்கைனாலே வாயை திறந்து சொல்றது, வாயை திறந்து போய் ஒருத்தர்கிட்ட சொல்றது, ஒரு விஷயத்தை சொல்றது, அதுக்கு பேர் தான் அறிக்கை. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இது பேர் அறிக்கையா? ஒரு அரசன் சொல்றான், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த அறிக்கையை சொல்லிட்டு வான். இந்த வேலைக்காரன் போய் என்ன செய்யணும்? போய் சத்தமா சொல்லணும், ராஜாவோட இது விஷயம் இதுதான் அப்படி சொல்லணும். அதான் அறிக்கை. அவன் போய் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாரும் என்னைய பார்த்துட்டியா, ராஜா என்னைய கூட அனுப்பி விட்டார் அப்படின்னு, அது அறிக்கை இல்லை. வாயை திறந்து பேசணும். அப்ப வாயை திறந்து நீ அறிக்கை செய்வதுதான் இந்த பாவ சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது. பாருங்க, இது இந்த வார்த்தையெல்லாம் எத்தனை இடத்துல வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இறைவன் மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகிறீர். இது யாருக்கு பேரன்பு காட்டுவார்? அறிக்கை செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் பேரன்பு காட்டுகிறார். லேவியர் புத்தகம் 5வது அதிகாரத்துல 5, 6, 7 இறைவசனத்தை பார்க்கிறோம். மேற்குறிப்பிட்டவைகளில் அவர் தவறிழைத்தவராக காணப்படும் பொழுது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் பலிப்பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும். பார்த்தீங்களா? என்னென்ன கொடுக்கணும்? ஆட்டுக்குட்டி, புறா, அப்படி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. பாவம் நீக்கும் பழி ஒப்பு கொடுக்கணும். அவர் தம் குற்றப்பழியை அகற்ற ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதிருந்தால் ஒரு காட்டு புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை பாவம் போக்கும் பலியாக மற்றொன்றை எரிபலியாக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அப்ப பாருங்க, இன்னைக்கு பலி செலுத்தி இருக்கிறாங்க. அறிக்கை செய்து, பாவத்தை அறிக்கை செய்து அதனுடைய அடையாளமாக அவங்க பலியை செலுத்தி தங்கள் பாவத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் பாவத்தை நம்ம மனசுல வச்சுக்கிறோம், போய் 2 உண்டியல்ல காசை போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். இல்ல, அதனுடைய வளர்ச்சியை பாருங்க. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம மூடி மறைச்சிக்கலாம், நம்ம பாவத்தை சொல்லலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுள் என்ன கண்ணை நோண்டிட போறாரா? பாருங்க, அழகா சொல்லிருக்கு நீதிமொழி. இதை யாரு உணர்வாங்க? ஞானத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உணர்வாங்க. இங்க கூட நான் பார்க்கிறேன், நிறைய பேரை பார்க்கிறேன், அவங்களால ஞானத்தோடு இருக்க முடியல இந்த இடத்துலயே. அவங்களுடைய பலவீனம், அவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க, குழந்தைகளோட பேசிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, பிசாசு எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறான்னு பாருங்களேன். இந்த இடத்திலேயே நம்மளால ஒரு கருத்தை குறித்து தியானிக்க முடியல அப்படின்னா உலகத்திற்குள்ள நம்ம போய் எப்படி தியானிக்க முடியும்? அப்ப நம்ம ஏமாந்து போகிறோம். நிறைய பேரை ஏமாத்தி கொண்டே இருக்கிறான் பிசாசு. இன்னைக்கு எதுக்கு நான் அங்கிருந்து திருச்சியிலேருந்து இங்க ஒடியாறேன்? நான் காலையில 10 மணிக்கு கிளம்பணும், சாயந்தரம் இங்க ஒரு 5 மணிக்கு தான் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப முடிச்ச உடனே நான் திருப்பி ஓடணும், ஏன்னா நாளைக்கு வேலை இருக்கு. எதற்காக நான் இங்கேருந்து இங்கே ஓடி வரணும்? ஃபாதர் கேட்கும்போது மேட்டர் ஆஃப் 1 hour, 1 மணி நேரத்துக்கு அங்கேருந்து 5 to 5 hours, ஒரு 10 மணி நேரம் நான் டிராவல் பண்ணணும். என் அறிவுக்கு தெரிகிறது இது ஒரு மதியீனம். இப்படி பயணித்து இங்கே ஒரு 1 மணி நேரம் அப்படி சும்மா நின்றுட்டு போகிறது ஒரு அறிவற்ற செயல். வந்தால் ஒரு பெரிய ஒரு டைம் இருக்கணும், ஒரு பெரிய பிரசங்கம் வைக்கணும் பாருங்க. ஆனால் ஆண்டவருக்கு இது தேவையாக இருக்கிறது. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. நானும் நிறைய கோழியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் காலையில் அந்த கோழிகள் எல்லாம் வெளியில் பார்க்கும்போது ஒரு 2 நாய் கடித்து கொதறிடுச்சு. நிறைய கோழி அப்படி செத்து கிடந்துச்சு. 1 மாத காலம் அந்த பங்கில் போய் நான் இருந்தேன். எனக்கு அந்த பங்கில் தேவையில்லாமல் எனக்கு அந்த இடத்துல எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னை ஒரு கிராமத்தில் போட்டுட்டாங்க, இனிமேல் நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், நற்செய்தி பணிக்கு நான் போக மாட்டேன், ஆத்ம ஆதாயம் நான் செய்ய மாட்டேன். நான் இந்த பங்கில் உட்காந்து இங்கே வர மக்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நானும் உடம்பை பார்த்துக்கிட்டு போகிறேன். ஆண்டவருக்கு இதை தான் நான் சொல்லிட்டு 1 மாத காலம் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த சம்பவம் நடந்தது. நான் வேதனையோடு, ஏன்னா அந்த கோழியெல்லாம் நான் ரொம்ப பாசமாக வளர்த்தேன்.
கோழி குஞ்சுகள் எல்லாம் அந்த நாய் கடிச்சு கொதறி அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரே கலைபரமாக கடந்தது. ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டு வேதனையாக இருந்தது. பாசத்தோடு வளர்த்த கோழி குஞ்சுகள் அங்கங்கே செத்து கிடந்தது. ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்துருந்தேன். ஆண்டவர் மெதுவாக கேட்டார், ஏப்பா உனக்கு மனசு வலிக்குதா? சொன்னேன், ஆமா ஆண்டவரே, மனசு ரொம்ப வலிக்குது. நான் பாசமாக வளர்த்த கோழி, அது சாப்பிட்றதுக்காக வளர்க்கல, அது பாசத்துக்காக வளர்த்த கோழிகள். வான்கோழி இருந்தது, வாத்து இருந்தது, நிறைய கோழி வகைகள் இருந்தது. எல்லாமே செத்து போயிடுச்சு, எல்லாத்தையும் கடிச்சிருச்சு அந்த 2 நாய். ஆண்டவர் கேட்டார், உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? ஆமா ஆண்டவரே, கவலையா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு சாதாரண கோழி செத்ததுக்கே நீ கவலைப்படுறிய, என் பிள்ளைகளின் ஆத்துமாக்கள் இந்த பிசாசு கடித்து குதறி அவமானப்படுத்தி ஆங்காங்கே குத்துயிரும் கொலையுருமா என் பிள்ளைகள் சிதறுண்டு கிடக்கிறார்கள். பிள்ளைகளின் ஆத்துமாக்கள் செத்துக்கிட்டு கிடக்கு. யார் போவா? யார் போவா எனக்காக? நீ யாரு மேலேயோ கோச்சிக்கிட்டு எனக்கிட்ட நீ பகையை காட்டுறியே, என் பணியை நீ ஓரமா வச்சுட்டு நீ உட்கார்ந்துருப்பேன்னு சொல்றியே, என் கவலை உன் கவலையா இருக்க வேண்டாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். என்னிடத்துல பேசினார். இப்ப நான் உங்களிடத்துல கேட்கிறேன், உங்களுக்கு முதலில் உங்கள் மீது இரக்கம் இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான். உங்களுக்கு முதல்ல உங்க மேல இரக்கம் இருக்கணும். உங்க ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகணும். உங்க ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகுமா? இன்னைக்கு இரவு நீங்கள் இறந்தால் உங்க ஆத்மா எங்க போகுது? நான் சாமியாரு, என்னுடைய ஆத்மா நேர மோட்சத்துக்கு தான் போகணும் என்னால உறுதியாய் சொல்ல முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? சாமியார்லாம் இன்னைக்கு செத்தா மோட்சத்துக்கு போவாங்களா, நரகத்துக்கு போவாங்களா? எங்க போவாங்க? அவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்படிதான் சொல்றீங்க. மோட்சத்துக்கு இது அவரவருடைய கையில் இருக்கிறது, அப்படித்தானே? எங்ககிட்ட நாங்க எப்படி சாமி சொல்ல முடியும்? அவருக்கு தான் தெரியும். ஆமா, அதே மாதிரிதான் உங்களுக்கு நாங்க சொல்றோம். உன் ஆத்மா நரகத்துக்கு போகுமா மோட்சத்துக்கு போகுமான்னு நீங்க இன்னைக்கு சொல்ல முடியணும். கடவுள் அதுக்கு தான் பிள்ளைகளை வழிவகைகளை செஞ்சு வச்சுட்டார். எல்லா விருந்தும் ஏற்பாடு செய்தாய், ரெடியா இருக்குது, வந்து சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு வேற வேலை இருக்குது, எனக்கு அந்த கவலை இருக்கு, இந்த கவலை இருக்குது. அவர் ஆத்மாவை அன்பு செய்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆத்மாவை நேசிக்கிறார், ஆவி பொழிகின்றார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை உன்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா நீ கிருபையை தொடர்ந்து வரியா? யோவான் செய்தி 15:4 ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீ என்னோட இணைந்திரு. செடி, இயேசுதான் செடி, நம்மெல்லாம் கொடி, அதோட இணைந்திருக்கிற கொடி. நம்ம இணைந்திருக்கலன்னா செடி என்ன செஞ்சிடும்? காஞ்சி போயிடும். அந்த கொடி என்ன செஞ்சிடும்? காஞ்சிரும். செடி இருக்கும், கொடி காஞ்சிரும். கொடி பலன் கொடுக்கலன்னா என்ன செய்யும்? வெட்டி விட்டுருவாங்க. இந்த 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 கிளை சரியாவே கொடி பலன் கொடுக்கல, அதை வெட்டிடுவாங்க. ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பலன் கொடுக்கல முடியாத எல்லா கொடிகளையும் தரித்தெறிய போகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இணைந்து இருக்கணும், உண்மையா இணைந்து இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, திருப்பாடல் 32:5, என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். இதெல்லாம் நான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். சும்மா உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அது நடக்காது. திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, என் பாவத்தையும் இடத்துல அறிக்கை செய்தேன், அப்பதான் இது நடக்கும். அறிக்கை செய்யாம நீங்களா ஒரு லாஜிக்கை உள்ள வச்சுக்கிட்டு திருச்சபை கொடுத்திருக்கிற இந்த வழியை மூடி மறைச்சிட்டு பிசாசு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். இதை போய் நீ எப்படி சொல்றது சாமியார்கிட்ட? அதனால சொல்லாத. இன்னைக்கு பாவ சங்கீர்த்தனம் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்கிற போதும் குருக்கள் உங்களுக்கு நிறைய குருக்களை அரேஞ்ச் பண்ணி பாவ சங்கீர்த்தத்துக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க, அப்படிதானே? ஆமா, அப்பதான் நம்ம அப்படி தேடிக்கிட்டே போவோம். அது ஒரு வழி நிறைந்த பயணம். ஒப்புரவு அருட்சாதனம் என்பது ஒரு சந்தோஷமான பயணம் அல்ல, அது ஒரு கஷ்டமான பயணம். 10 சாமியார் உட்கார்ந்து இருப்பாங்க, நீங்க எப்படியே பார்த்துக்கிட்டே போவீங்க. ஐயோ, பங்கு சாமியார் உட்கார்ந்துருக்காரு,
ஐயோ சின்ன சாமியார் உட்காந்துருக்கார், ஐயோ இந்த சாமியார் தெரிஞ்ச சாமியார் இருக்கார். அப்படியே போய் அந்த ஐயோ இந்த ஆள் மூஞ்ச பார்த்து பார்த்து பேசுறார். இப்படியே பார்த்துக்கிட்டு மனசை செலக்ட் பண்ணுது ஆளை. ஒரு இடத்துல பாவ சங்கீதனை கேட்க போயிருக்கேன். அங்கிட்டு ஒரு வயசான ஃபாதர், இங்கிட்ட நான் உட்காந்துருக்கேன். அந்த பக்கம் கூட்டமா இருக்குது, என் பக்கம் 5 பேர் தான் நிற்கிறான். மனசே கஷ்டமா போச்சு. நம்ம என்ன அவ்வளோ பெரும்பாவி ஆயிட்டோமா, மக்கள் நம்ம பக்கம் வரவே இல்லையே. உபதேசியார் தண்ணி கொண்டு வந்து வைக்க வந்தார். கேட்டேன், ஏயா நான் என்ன அவ்வளோ பெரிய பாவி மாதிரியா தெரியுறேன்? 5 பேர் நிற்கிறான், அங்கே 50 பேர் நிற்கிறான். ஒன்றும் இல்லை சாமி, அந்த ஃபாதருக்கு அந்த காது கேட்காது அப்படின்னு. கேட்காத காதில் போய் எதையாவது ஓதிட்டு வந்துடலாம். நிறைய பேர் டெக்னிக்கெல்லாம் கற்று வச்சிருக்கிறாங்க. அதுவும் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் அவங்க ட்ரெஸ் தான், புடவை. ஆம்பளைங்க தான் பாவம், டைட்டாக ஷர்ட் போட்டுக்க ஒன்றும் செய்ய முடியாது. லேடிஸ் எல்லாம் என்ன இப்படி புடவை எடுத்து அப்படியே மறைச்சிட, ஒரு இளவும் புரியாது. நான் ஆவியானவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மொழி என்ன மொழின்னே தெரியலப்பா, இந்த மொழி உங்களுக்கு புரிஞ்சா மன்னிச்சு விட்ருங்க. நாங்கள் அந்த நேரம் ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் பண்ணுறதில்லை. ஓகே. சில பேர் வந்தால் அந்த ஊருப்பட்ட கதையை எடுத்துருவாங்க. 1975 எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஐயோ 75 ஆரம்பிச்சு 2025 எப்போ வந்து முடிக்கிறது? இந்த மனுஷனை கட்டிக்கிட்டதுல இருந்து என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை தான் சாமி. இந்த மனுஷன் எங்களை புரிஞ்சிக்கவே இல்லை சாமி. நாங்கள் என்ன குடும்பம் என்ன கோர்ட்டா நடத்திட்டு இருக்கிறோம். அது பாவ சங்கீதம். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் பேச விட்டுவிட்டு, சரி இப்போ என்னதான் உன் பிரச்சனை? வீட்டுக்காரு மோசமான ஆளு எல்லாம் ஓகே தான், இப்போ பிரச்சனை தான் என்ன? இல்லை இந்த மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கும்போது 2 பாவம் பண்ணியிருப்பேன், அது பொல்லாத்த பேசியிருப்பேன் ஜாமி, அவ்வளோதான். இது அப்பயே சொல்லிட்டு போயிருக்கலாம். நீ நியாயப்படுத்துதல், நியாயப்படுத்துதல் நிறைய நடக்கும். சில பேர் பாவத்தையே சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய பிரச்சனையே சொல்லிட்டு இருப்பாங்க. சாமி 1 மாசமா இடுப்பு கடுக்குது சாமி. அப்போனா இனிமேல் பங்கு சாமியார் ஊசியோட தான் உட்காந்துருக்கும். 1 மாசமா தெரியல சாமி, இடுப்பு கடுக்கு சாமி, முட்டி போட முடியல, காலு கூட ஒரு மாதிரி கடுத்துட்டே இருக்கு சாமி, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ நான் என்ன செய்யணும்? பாவ சங்கீர்த்தனா எப்படியெல்லாம் இன்னைக்கு பலவீனப்பட்டு கிடக்குது பாருங்களேன். ஒரு சில பேர் பாவ சங்கீதத்தில் வந்து, ஃபாதர் உங்களை யூடியூப்ல பார்க்குறேன் ஃபாதர், நல்லா பண்றீங்க, அங்கே கொஞ்சம் சிவப்பா நீங்க கொஞ்சம் கருப்பா இருக்கிறீங்க. இதை சொல்றதுக்கு தேவ பிள்ளைகளை, மக்கள் சரியாக விஷயத்தை புரிந்து கொள்ளாதபடி எப்படி அந்த ஒரு கொடை, கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருட்சாதன கொடை அப்படியே நீர்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நீர்த்து போறதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இது எவ்வளவு அழுத்தமானதுங்கிறத கடவுள் உங்க தந்தை வழியாக உணர்த்த விரும்பி இருக்கிறார். அதுக்குதான் இந்த தலைப்பு பாருங்க. எண்ணிக்கை நூல்ல 5:6 சொல்லுது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஒரு ஆணோ பெண்ணோ செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். பாத்தீங்களா, அறிக்கையிட வேண்டும். அப்புறம் தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதெல்லாம் பின்னாடி வருது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நான் கொஞ்சம் தான் காட்டி இருக்கிறேன், இன்னும் நிறைய பேசலாம், நேரம் குறைவு. அதனால நீங்க போய் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கும் இதெல்லாம் உள்ளதான் இருக்குது. நீங்க விசாரிட்டு அங்கிட்டு போய் அந்த ஆள் வந்து என்னென்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டான், இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நாங்கள் பைபிள் வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்றோம் எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு. நற்செய்திக்கு வந்து பாருங்களேன், மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 6வது இறைவசனத்துல, அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். சும்மா போய் திருமுழுக்கு கொடுப்பார்ல, பாவத்தை அறிக்கை செய்துட்டு அவங்க திருமுழுக்கு பெற்றார்கள். லூக்கா நற்செய்தி 15:21 சொல்லுது பாருங்க, மகனோ அந்த ஊதாரி மைந்தன், அவன் அப்பாவை விட்டு விலகி போயிட்டான், பாவம் பண்ணிட்டான், திரும்பி வரான். வந்து என்ன சொல்றான் பாருங்க, அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். பாவத்தை அப்பா கிட்ட அறிக்கை செய்யறான். என்னென்ன பாவம் பண்ணுன கண்டிப்பா சொல்லியிருப்பான். அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, ஒரு பாவம் என்பது முதலில் யாரை உங்களுடைய அன்பிலிருந்து விலக்குறதுன்னா கடவுளை விலக்குது. கடவுள் உங்களுடைய அன்பை விட்டு விலகி போயிடுறாரு, அதுக்கப்புறம் கடவுளால் இணைக்கப்பட்டிருக்கிற உறவுகள் எல்லாம் விலகி போயிடும்.
அதனாலதான் இன்னைக்கு வீடுகள்ல சண்டை. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்ல, அன்புறவு இல்ல. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஜடமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்பு உறவை கொடுக்க முடியல, என் கணவனை புரிந்து கொள்ள முடியல, என் மனைவியை புரிந்து கொள்ள முடியல, பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியல. காரணம் என்ன? உங்களிடையே இருந்து பிளவை ஏற்படுத்துவது எது? பாவம். எசையா 59:1-2 ஆண்டவர் சொல்றாரு, உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, என் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போய்விடவில்லை. உன் பாவங்களே, உன் தீச்செயல்களே உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது, என் திருமுகத்தை உனக்கு மறைத்து வைத்திருக்கிறது. பாருங்க, கடவுள் எவ்வளவு தெளிவா பேசிட்டார். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி கத்திக்கிட்டு இருக்கிறோம். அன்றாட்டு பக்தி முயற்சி. இப்ப வேளாங்கண்ணிக்கு வேற சீசன் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதானே? உங்க ஊர்லயும் உண்டா? மாலை போடுவீங்களா? எல்லா ஊர்லயும் உண்டு சாமி. மாலை போடாம எப்படி சாமி? இப்ப நான் சகாயமாதா கோயிலில் இருக்கிறேன் திருச்சியில. எனக்கு இப்ப எல்லாரும் பெரிய பிரச்சனையே என்னன்னா, மாலை போடு மாலை போடு மாலை போடுதான். உட்கார்ந்தா மாலை போடு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், எடுத்து வாய வைக்கிறேன், ஒருத்தர் எட்டி பார்க்கறான், என்னப்பா மாலை போடணும் சாமி, முதல்ல வாயில போட்டுக்கட்டுமா அப்படின்னு. மாலை போட்டு நமக்கு மாலை போட்டுருவாங்க போல இருக்கு, அவ்வளவு பேர் மாலை போடுறாங்க. இப்ப மாலை போட்டதுனால சிஸ்டர் யாரு, பெண்கள் மாலை போட்டவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்க, எல்லாம் சிஸ்டர் மாதிரியே வராங்க. அதே புடவை அதே சைஸ்ல போட்டுட்டு வராங்க. ஒரு அம்மா அதே மாதிரியே சிஸ்டர் மாதிரியே ஒரு செயின் வேற மாட்டிக்கிட்டு வந்துச்சு. நான் சிஸ்டர் தான் வர்றாங்கன்னு நினைச்சிட்டு ரொம்ப நேரமா சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்ன்னு பேசிட்டே இருந்தேன். அந்த அம்மா எல்லாத்தையும் பொதுவாகவே பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசி முடிச்சோனையும் கடைசியில சரி சிஸ்டர் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க பாரு, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலைன்னு. அப்பதான் தூக்கி வாரி போட்டுச்சு. தேவ பிள்ளைகளே, பக்தி முயற்சிகள் எல்லாம் சரியா இருக்கட்டும், ஓரமா இருக்கட்டும். மெயின் முயற்சி ஆண்டவர் பாருங்க நற்செய்தியில சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மற்ற இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். திருத்தூதர் பணியில பாருங்க, திருத்தூதர் பணி சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க, நம்பிக்கை கொண்டோர் பலரும் தாங்கள் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். இது நீங்கள் நானே இன்னைக்கு புதுசா செய்யல, நீங்க இதை புதுசா செய்யுங்கன்னு இன்னைக்கு வந்த பங்கு சாமியார் உங்களுக்கு சொல்லல. இது ஆதியிலிருந்து இருந்த ஒரு அற்புதமான கிருபை, புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தூதர் பணி 19:18 நம்பிக்கை கொண்டோர் பலரும் தாங்கள் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். திருத்தூதர் பணி 19:19 பாத்தீங்கன்னா, மாய வித்தைகளை செய்து வந்த பலரும் தங்கள் நூல்களை கொண்டு வந்து அனைவர் முன்பாக அவற்றை சுட்டு எரித்தனர். அவற்றின் விலை 50,000 வெள்ளிக்காசு என்று கணக்கிட்டனர். இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தை ஆற்றல் பொருந்தியதாய் பரவி வல்லமையுடன் செயல்பட்டது. பாத்தீங்களா? யாக்கோபு 5:16 சொல்லுது பாருங்க, ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டா கஷ்டம். அதனாலதான் திருச்சபை ஒரு குருவானவரை உங்களுக்காய் நியமித்து அவரிடத்திலே போய் நீங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த அறிக்கை செய்தல் என்பது எவ்வளவு இடத்துல இருக்குது பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய கத்தோலிக்க மதத்துல கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க மறைக்கல்வியல்னு ஒரு நூல் இருக்குது. அதுல 1446வது எண் என்ன சொல்லுது பாருங்க. நிறைய சொல்லி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்னை காட்டுறேன். கிரைஸ்ட் இன்ஸ்டிடியூட்டட் த சாக்ரமெண்ட் ஆஃப் பெனன்ஸ். கிறிஸ்து இந்த அருட்சாதனத்தை உருவாக்கினார். எதற்கு? ஃபார் ஆல் சின்ஃபுல் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் சர்ச். தன்னுடைய திருச்சபையில பாவம் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக அவர் இதை உருவாக்குறார். above all, for those, அதுக்கு எல்லாத்துக்கும் மேல, for those whose sins baptism have fallen into grave sin, சாவான பாவத்திற்குள் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள். அவங்க எதை இழந்துட்டாங்க? சாவான பாவம் செய்தா என்ன நடக்கும் ஃபாதர்? and have thus lost their baptismal grace. ரெண்டு பாவத்தை ரெண்டு விதமா பிரிக்கிறோம். சாவான பாவம், அற்ப பாவம். அற்ப பாவம்லாம் சேர்ந்து உங்களை எங்க கூட்டிட்டு போவோம்? சாவான பாவத்துக்கு கூட்டிட்டு போவோம். இந்த சாவான பாவம் என்ன செய்யுதுன்னா, திருமுழுக்கில நீ பெற்ற ஆசீர்வாதத்தை அது எடுத்துருது. திருமுழுக்கில கடவுள் கொடுத்த குருத்துவ அபிஷேகத்தை அது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருது. டெம்பரரி ஸ்டாப்பிங். அப்ப நீங்க போய் ஆண்டவரே ஆண்டவரேனாலும் ஆண்டவர் திரும்பி பார்க்க மாட்டார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. lost their baptismal grace.
திருமுழுக்கினுடைய அருளை இழந்து நிற்கிறார்கள். and wounded ecclesial communion, திருச்சபை என்கிற அந்த ஒரு ஒன்றிப்பு கூட்டத்தை நாம பாவம் செய்து உடைக்கிறோம். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. It is to them that sacrament of penance offers a new possibility to convert. ஒரு புதிய வழியை இந்த அருளடையாளம் உங்களுக்கு உருவாக்கி தருது. மீண்டும் கடவுளோட இணைவது, மீண்டும் திருச்சபையோடு இணைவது, மீண்டும் உங்களுடைய திருமுழுக்கினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அதாவது ஒரு படகு கப்பல் கடல்ல உடைஞ்சு சிதைந்துருச்சுன்னா, அல்லது ஒரு பக்கம் அது பேத்துக்கிட்டு போயிடுச்சு, அப்போ ஒரு பிளாங்க் நமக்கு வேணும், ஒரு பெரிய ஒரு கட்டை வேணும் அதை வச்சு அடிக்கிறதுக்கு. அப்படின்னா அதை சரி செய்வதற்கு எது தேவையோ அதை ஒருத்தர் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதைத்தான் ஆண்டவர் இந்த அருட்சாதனத்திலே கொடுக்கிறாரு. உன்னுடைய ஓட்டையை, உன்னுடைய குறைவை அவர் நிறைவு செய்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அருட்சாதனத்தை நீங்கள் அணுகாமல் இருந்தால் எப்படி? வருடத்திற்கு ஒரு முறையாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக வருடத்திற்கு ஒரு முறைதான் நான் போவேன் என்று அடம்பிடிக்க கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறையாவது, அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த அருட்சாதனத்தை நாடி சென்று, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது, எவ்வளவு உங்களால் அதிகமாக இந்த அருட்சாதனத்தை பெற முடியுமோ அதில் இறைவன் உங்களை சந்திக்க காத்திருக்கிற தேவன். பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுது பாருங்க, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். இன்னைக்கு நம்ம பாவம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துக்கிட்டு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு அழுதுகிட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. ஆண்டவரே நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கோயில்ல புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்காது. கடவுள் உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். நீங்க போய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருட்சாதனம் என்கிற அந்த ஒரு பாவ சங்கீதத்துல முட்டி போட்டு நீங்க உங்களை அறிக்கை செய்ய தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கும் போது, பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அங்க என்ன நடக்கும்? ரத்தம் சிந்துறீங்க. எல்லாத்துக்கும் அப்படிதான், எங்களுக்கும் அப்படிதான். நான் போய் ஒரு குருவான இடத்துல முட்டி போட்டு என் பாவத்தை நான் சொல்லும் பொழுது ரத்தம் சிந்துறேன். அதுதான் கடவுள் சொல்றாரு, கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். சும்மா கோயில்ல போய் உட்கார்ந்து நான் மனம் வருந்துறேன், அது ஏற்புடைமையான வழி அல்ல. மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. பாத்தீங்களா? கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் நீங்கள் தாங்கிக் கொள்ளுகிற மன வருத்தம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறது? மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். சொன்ன பார்த்தீங்களா, அடுத்தவங்க கிட்ட போய் வேதனையை சொல்றது, சொல்ல முடியாத பாவத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டே இருக்கிறது, இப்படி செஞ்சிட்டேனே அப்படின்னு. இதெல்லாம் சாவை விளைவிக்கும். எது உனக்கு மீட்பை தரும், வாழ்வை கொடுக்கும் என்றால் நீங்கள் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அருட்சாதனமாய் இருக்கிற கருவியை பயன்படுத்தி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த கருவியை நீங்கள் பயன்படுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மீண்டுமான ஆண்டவருடைய அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த அருளைத்தான் இந்த அருட்சாதனத்திலே கொடுத்து கொண்டே இருக்கிறார். சரியான விதத்தில் யார் இதை அணுகிறார்களோ அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பலர் இந்த அருட்சாதனத்தை தேவையற்றதாக கருதுகிறார்கள். கண்டிப்பாக அது இப்பொழுது உங்களுக்கு புரியாது. கடவுள் இந்த கத்தோலிக்க திருச்சபையில தான், கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு தான் இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. காரணம், நம்ம எல்லாரும் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், கடவுளுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். அதனால நம்ம கடவுளோட எப்போதும் தொடர்புல இருக்கணுங்கிறதுக்காக கடவுள் நமக்கு இந்த அழைப்பை, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை உணர மறுக்கும் உள்ளமும், இதை ஏற்க மறுக்கும் உள்ளமும் தூய் ஆவியை இழந்த அடையாளத்தை வைத்திருக்கிறது. தூய் ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்ததை நினைவூட்டுவார், அதை நோக்கி கடந்து செல்ல உங்களை தூண்டி எழுப்புவார். ஆகவே இந்த தூண்டுதல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தூய் ஆவி உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய தூண்டுதலை உள்ளத்திலே பெற்று தூய் ஆவி கொடுக்கிற அழைப்பை உணர்ந்து ஆண்டவருடைய வழியில் நாம கடந்து சென்று சிறப்பாக இந்த பாவ சங்கீதனம், ஒருவேளை நீ பல வருஷமா நீங்க பண்ணலன்னா இதுதான் சமயம். இந்த திருவிழாவில் நீங்கள் ஒரு முடிவெடுத்து பாவ சங்கீர்த்தனத்திற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது ஓடி போய் நீங்க முட்டி போட்டு மனமிருந்தி
ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டா போதும், அவர் உன்னை எல்லா பாவத்திலிருந்து மீட்பார். பாவத்தை அறிக்கை செய்தால் மட்டுமே. 1 யோவான் அவருடைய கடிதத்தில் எழுதுகிறார், பாவத்தை எவன் ஒருவன் ஒப்புக்கொள்கிறானோ அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நான் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யன், அவனிடத்திலே உண்மை இல்லை, இயேசு இல்லை, அவனுக்கு மீட்பும் கிடையாது. அதனால நான் பாவம் செய்யவில்லை என்கிற மனநிலையை ஓரமாய் வைத்துவிட்டு நான் பாவியாய் இருக்கிறேன் என்கிற மனநிலையை உணர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்கிற மீட்பை பெற்று அவர் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை உரிமையாக்கிக் கொள்வோம். இயேசு ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆமென்.